கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது திருமண்டலத்தில் கிறிஸ்தவ நல்ல ஆலோசனை திருப்பணி மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. குடும்பங்களை கட்டி எழுப்பவும், அதில் வருகின்ற தடைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், அனைவரும் நல்வாழ்வு வாழவும் மிகுந்த ஜெபத்தோடும் தாகத்தோடும் இந்த நல்ல ஊழியத்தை நம்முடைய நல்ல ஆலோசனை திருப்பணி நிறைவேற்றி வருகின்றது. குறிப்பாக இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல செய்தி, புதுமண தம்பதியருடைய வாழ்விலே வருகின்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் குறித்ததான ஒரு ஆய்வு. இதில் பெரும்பாலான குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு காரணமாக பெற்றார் அல்லது மாமனார் மாமியார் காரணமாக இருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. புதுமண தம்பதியருடைய வாழ்விலே ஆலோசனை சொல்வது போல தங்களுடைய சொந்த விருப்பத்தையும் சொந்த லாபத்தையும் கருத்தில் கொண்டு அநேக காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே திணிக்கின்றார்கள். அதன் நிமித்தமாய் வருகின்ற குழப்பங்கள் ஏராளம். இன்றைக்கு மனமுறிவிற்கு ஏராளமான காரணங்கள் இந்த மூத்தவர்கள், பெற்றார் அல்லது மாமனார் மாமியார் என்பதை நாம் காண முடிகின்றது. அநேக குடும்ப பிரச்சனைகளிலே புதுமண தம்பதியினரை தனியாக அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து நாம் அறிய முற்படும் பொழுது அவர்கள் சொல்லுவதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் முதியவர்கள் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அத்தகைய தீங்கினை தடையினை களையும் வண்ணமாக இந்த விசிடி இப்பொழுது உங்களுக்கென்று ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தோடு குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், தீமைகள் களையப்பட வேண்டும், பிரச்சனை அல்லாத பிரச்சனைகளை கொண்டு மிகுந்த கேடு விளைவிக்கின்ற அந்த நிலையிலே ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக முயன்றிருக்கின்றோம். இந்த நல்ல முயற்சியினை முல்லர் ஐயர் அவர்கள் முயன்று தங்களுடைய குழுவினரோடு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகின்றேன். அவருடைய இந்த பணி சிறக்கவும், இந்த விசிடியின் வழியாக அநேகருடைய வாழ்விலே தீமைகள் களையப்படவும், அவருடைய வாழ்வு நல்வாழ்வாக வளர்ந்து பெருகவும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த விசிடி குறுந்தகடினை ஆண்டுடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து வெளியிடுகின்றேன். பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அனைவரும் நல்வாழ்வு வாழட்டும். குடும்பங்கள் மகிழ்ச்சியோடும் மிகுந்த வளர்ச்சியோடும் செழிப்போடும் காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மனுக்குலத்தினுடைய நல்வாழ்வை விரும்புகிறவரே, குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்முடைய திருப்பாதத்திலே நன்றி செலுத்தி பணிந்து கொள்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நலமும் ஆசீர்வாதமும் வேண்டும் என்று விரும்பி நிற்கிறோம். பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மை வேண்டும் என்று விரும்பினாலும் அறியாதபடி அநேக குழப்பங்கள் வந்து விடுகிறது. இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம் என்ற சிந்தனையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கவும், தீமைகளை களைந்து ஒற்றுமையும் மகிழ்ச்சியுமாக குடும்ப வாழ்வு நடைபெறவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அதற்கு உதவியாக திருமண்டல கிறிஸ்தவ நல்ல ஆலோசனை திருப்பணி எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளை ஆசீர்வதிங்க. அநேகருடைய வாழ்விலே இந்த நல்ல ஊழியம் பயன் தந்திருக்கிறதற்காய் தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் ஒருபடியாக இந்த விசிடி வெளியீடின் மூலமாக, இதை காண்பதின் மூலமாக அநேகருடைய வாழ்விலே இன்னும் நல்வாழ்வு பெருகட்டும், குழப்பங்கள் தீரட்டும். பெற்றாரும் பெரியவர்களும் புதுமண தம்பதியினரும் இதை பயன்படுத்தி ஆசீர்வாதம் பெற அருள் தாங்க. நன்மையான எந்த ஈவையும் பரத்திலிருந்து கட்டளையிடுகிற ஆண்டவர் இந்த நல்ல ஈவையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது. அத்தை, யாருக்கு ட்ரை பண்றீங்க? நம்ம ராபர்ட்டுக்கா? என்ன செல்லம்? என்னங்க, அப்பாவும் ஜெனியும் வந்திருக்காங்க. அப்படியா? எப்போ வந்தாங்க? இப்பதான் வந்தாங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. நீ இப்பதாம்மா ஸ்கூல் விட்டு வந்திருப்ப. நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வரவா? வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா, சொன்னா கேளு. நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வரேன். சரிங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? என்னடா ராபர்ட், தண்ணி கொடுத்து போனாலும் போன, உன்னை போன்ல கூட பிடிக்க முடியல. அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏஞ்சல்கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா. வீட்டுல வச்சு பேசாதே, அவன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. பொண்டாட்டி புருஷன்கிட்ட எப்போ வேணாலும் பேசுவோம். உங்க அம்மாவுக்கு என்னம்மா? ஏஞ்சல் அப்பாவும் தங்கச்சி வந்திருக்காங்கம்மா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ எப்படிமா இருக்க? அக்கா அத்தாலாம் நல்லா இருக்காங்களா? பக்கத்துல வந்து உட்காரு. இங்க வா. எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமா, அவங்க எதுக்குடா வந்திருக்காங்க? இது என்னம்மா கேள்வி? எங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் அனிவர்சரி வருது இல்ல, அதுக்கு வந்திருக்காங்க. இன்னும் அதுக்கு 4-5 நாள் இருக்கேடா, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அவர் எப்ப வந்தா என்னம்மா? அவர் ஒன்றும் எனக்கு 3வது மனுஷன் இல்லை, எனக்கு பெண் கொடுத்த மாமனாரு. மாத்திட்டாடா, உன்னை நல்லா மாத்திட்டா. பாத்துடா, அந்த குடும்பம் நல்லா உன் தலையில மிளகா அரைச்சிட போகுது. உங்களை விடவா? நீங்க சும்மா இருங்கப்பா. மிளகா அரைக்க என் தலை ஒன்றும் அம்மியும் இல்லை, மிக்சியும் இல்லை. என்னடா அப்படி பேசுற? அடுத்த மனுஷன் பேசுற மாதிரி பேசுற. நான் உன் அம்மாடா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி இருந்தா அவன் மறந்துடுவான். என்னாச்சுமா, போனை கட் பண்ணிட்ட? இப்போ கூப்பிடுவோம் பாரு. அப்படி வா வலிக்கு. அவன் தான் தனியா போயிட்டான்ல, விடுதா பாரு உங்க அம்மா. என்னம்மா போனை கட் பண்ணிட்ட? கட் பண்ணாம வேற என்ன செய்வாங்களாம்? பொண்டாட்டி வீட்டுக்காரங்க தான் வேண்டப்பட்டவங்க மாதிரியும் நாங்க வேண்டாத மாதிரியும் பேசுற. அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் என்னைக்கும் உன் பிள்ளைதாம்மா. சரி, எதுக்கு ஃபோன் பண்ண? இந்த உன் அக்காவன்ட்ட பேசணுமா? ராபர்ட், உன் கல்யாண நாளுக்கு என்னப்பா வேணும்? நகை எதுவும் வேணுமா? ஆமா, பெரிய கொடவள்ளல். அதெல்லாம் வேணாங்க்கா, நீ சொன்னதே போதும். வேண்டானா விட்டுற முடியுமா? நான் உனக்கு நகை ஏதாவது கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் அத்தா தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதுன்ட்டாங்க. அடி பாவி.
நீ சொன்னதே போதுங்கக்கா. உனக்கு, அத்தானுக்கு, அம்மாக்கெல்லாம் நான் ட்ரெஸ் எடுத்து தரேன். சரிப்பா, நான் ஃபோனை அம்மாட்ட கொடுக்குறேன். என்னப்பா? சரிம்மா, நான் நாளைக்கு வரேன். நீ உடம்ப பார்த்துக்கோ. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாத. அக்காவையும் கொஞ்சம் வேலை வாங்கு. ஏய், நகை போடுறதா சொல்லி ஐடியா கொடுத்தவே நான். என்னமோ நீ ஐடியா கொடுத்த மாதிரி சொல்கிற. நல்ல அம்மா, நல்ல பொண்ணு. வாங்க மாமா. வாஜனி. ஆமாம் மாப்பிள. ஆமாத்தா. ஏஞ்சல். இந்த வந்துட்டேங்க. அட்வான்ஸ் ஆனிவர்சரி விஷயத்தா. வெறும் வாழ்த்து மட்டும் போதாது, gift கொடுத்து வாழ்த்தணும். அதான் எங்க அக்காவே கிஃப்டா கொடுத்துட்டோமே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் ஏஞ்சல் எனக்கு எப்பவுமே gift தான். அக்கா, உனக்கு அத்தா நல்லா ஐஸ் வைக்கிறாரு. உண்மையே சொல்ல விட மாட்டீங்களே. கல்யாண நாளுக்கு முன்னாடியே வந்து இருந்துகிட்டு கொட்டை அடிக்கிறத பாரு. சாப்பிடும்போது கண்டதையும் நினைச்சிட்டு தண்ணி குடிங்க. என்ன ஜெனி, ஒரு மாதிரி சிரிக்கிற? அத்தா, இதான் நல்ல சான்ஸ்னு அக்கா உங்க தலையில நல்லா தட்டுறா பாருங்க. ஓஹோ, அப்படியா? ஏ வாலு. மாப்பிள, ஜெனியும் ஏஞ்சலும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த இடமே களை கட்டிரும். களை பத்திச்சுனா வயலு வம்பா போயிடும், வாழ்க்கையும் வம்பா போகும். வாங்கம்மா. ஆமா வாங்க அத்தை. அப்பா, அப்பா, அக்கா உட்கார சொல்லுங்கப்பா. வாங்க சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறைச்சல்? சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, இழுப்பு இல்ல, வலிப்பு இல்ல, எந்த நோய் இல்ல, நல்லா தான் இருக்கேன். ஏன் கண்ணாடி கூட போடல. மாசம் 1ஆம் தேதி ஆனா டான்னு என் வீட்டுக்காரோட பென்ஷன் பணம் வருது. எனக்கு என்ன குறைச்சல்? நாங்கெல்லாம் இப்பதான் சாப்பிட்டோம். சாப்பிட்றீங்களா அத்தை? நான் ஒன்றும் என் வயிற்ற காயப்பட்டு வரல, நல்லா சமைச்சு சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஏமா, இப்ப அவ உன்னை என்ன தப்பா கேட்டுட்டா? நான் தப்பா பேசிட்டேனா? நான் தப்பா பேசிட்டேனா? நல்லா இருக்குடா. மா மா, என்னம்மா? ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. என்னக்கா இது பெரிய கூத்தா இருக்கு? தப்பா பேசினது எல்லாமே அவங்க, ஆனா என்னமோ அத்தன் தப்பா பேசின மாதிரி எஞ்சி போறாங்க. கல்யாணமான புதுசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு இப்ப தெரியுதா? நல்ல வேலை தண்ணி கொடுத்து நான் வந்தேன். ஓ மாமியார் வார்த்தை ஜாலம் தெரிஞ்சவங்கம்மா. ஏஞ்சல், நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா. மா மா மா. ஆமாக்கா, அப்பா சொல்றது சரிதான். இப்ப பின்னாடி போன அத்தன்ட்டு என்னெல்லாம் சொல்றாங்களோ பயமா இருக்கு. பயப்படாதடா, அவங்களெல்லாம் பயங்கட்டதான் நான் அப்படி பேசினேன். அவளோட சந்தோஷமா இரு. ஆனா அவங்களால உனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. அதையும் பாப்போம். வந்த வேலை முடிஞ்சது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு.
நம்ம பிள்ளை தனி கொடுத்துன்னு வந்த பிறகும் இல்லை மாமியார் தொந்தரவு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராத. ஏஞ்சலுக்கு நல்லா எடுத்து சொல்லணும். அம்மா அம்மா, என்ன? என்னம்மா ஆச்சு? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? இல்ல. என்னம்மா என்ன ஆச்சு? நீ சும்மா உட்காந்து நான் பார்த்தது இல்லையே. எனக்கு மனசே சரியில்லை. உன் தம்பி தண்ணி கொடுத்துன்னு போன பிறகு ஆளே மாறிட்டான். அவன் மாறலனாதாம்மா அது செய்யும். அதுக்கு இல்லம்மா, அவன் மாமனாரை கூட்டிக்கிட்டு பைக்ல அங்கேயுமே சுத்துறான். அவ என்னடானா அவ தங்கச்சியை கூட்டிட்டு கடகடையா ஏறி இறங்குறா. அதுக்கு நாம என்னம்மா செய்ய முடியும்? எனக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிட்டு, நீங்க வேற சமைக்க மாட்டேன்னு உட்காந்துட்டீங்க. நான் என்ன கவலைப்படுற? நீ என்ன கவலையில இருக்க? சமையல் எல்லாத்தையும் நீயே பண்ணிடு. நானா? சரி, நான் தம்பி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடுறேன். இரு, கொன்னுடுவேங்க போனா. இரு, நான் போய் சமைக்கிறேன். ராபர்ட் தேவையில்ல. அப்பாடா, நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ மிஸ்டர் ராபர்ட், நீங்கள் கேட்ட அந்த நியூ மாடல் கார் வந்திருக்கு. இருக்கட்டுமே, ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேன். என்ன சார் டைம் கேட்குறீங்க? நீங்கள் ஆசைப்பட்டு புக் பண்ணது தானே? ஆமாம் சார், இப்போ வேறு ஒரு செலவு இருக்குது. நான் ஒரு 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். ஆல்வேஸ் வெல்கம் சார். தேங்க்யூ. என்ன மாப்பிள்ள, ஆசைப்பட்டு புக் பண்ணுறீங்க, அதை வாங்கிட வேண்டியதானே? அப்படிலாம் இல்லை மாமா. ஏஞ்சல் ஆசைப்பட்டு ஒரு மாடல் நெக்லஸ் கேட்டா, அது வந்திருக்கு. அதான் அதை வாங்கிட்டு அப்புறமா வாங்கிக்கலான்னு இருந்தேன். மாப்பிள்ள, நீங்க கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். மாமா வாங்க. அக்கா, பேசாம ஹாஃப்லி லீவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். ஜாலியாக எங்கேயாவது டூர் போய் என்ஜாய் பண்ணலாம். வரமாட்டேன். ஆமாம், வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற? அத்தை முஞ்சே பார்த்துட்டு இருக்க போறியா? போர் அடிக்க போகுது. உங்க அத்தா என்னைக்குமே எனக்கு போர் அடிக்க மாட்டாருடி. அவருக்கு இப்போதாண்டி லீவ் கிடைக்குது. நல்லா அவர் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு சமைச்சு கொடுத்து அவரை சந்தோஷமா கவனிச்சுக்க போறேன். புல்ல இருக்குது. ஏய்,
வா வா போலாம். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகட்டும்டி. வணக்கம் சார். அடடா வாப்பா ஜெகன், நல்லா இருக்கியாப்பா? ராபர்ட் சாரை வச்சு நல்லா இருக்கேன். என்னைய வச்சு என்னப்பா, மாமா உன்னைய என்கிட்ட அனுப்புனாங்க, நான் ஸ்டீவன் சார்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டேன். நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, நீ நல்லா இருக்க. வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்குப்பா? வேலைலாம் நல்லா போயிட்டுருக்கு சார். எங்கள் ஸ்டீவன் முதலாளி என்னை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நானும் அவருக்கு நம்பிக்கையாக நடந்துக்கிடுதேன். அப்பா, இது நம்ம பிலிப் சாரோட பேரன் தானே? ஆமாம்மா, அவரால் தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். அக்கா, அப்பாக்கும் அம்மாக்கும் பிலிப் சார் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. போயிட்டு வரேன் சார். என்ன ஜெனி? என்னப்பா? ஏம்மா, உங்க கல்யாண நாளுக்கு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம், பரவாயில்ல. உங்க மாமியாருக்கு எடுத்தீங்க, அது கூட ஓகே தான். அக்கா மாப்பிள்ளைக்கெல்லாம் எடுக்கிறது ரொம்ப அதிகபட்சம் இல்லையாம்மா? இதெல்லாம் நான் எப்படிப்பா அவர்கிட்ட சொல்ல முடியும்? என்ன பொண்ணுமா நீ, தனி குடித்தன வந்தாச்சு, இனி ஓ ராஜ்யம்மா. புருஷனை உன் கட்டுக்குள்ள வச்சுக்கிடணும். உனக்கு தெரியாம உன்கிட்ட கேட்காம அவர் எதையுமே செய்யக்கூடாதுமா. இப்ப விட்டுட்டேன்னா நாளைக்கு 2 குழந்தை ஆச்சுன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? உனக்கும் உன் பிள்ளைக்கும் போகத்தாமா அவருக்கே மிச்சம். அப்படி இருக்கும்போது பணத்தை வீணாக்காம பாத்துக்கமா. கரெக்ட் அக்கா, அப்பா சொல்றது தான் கரெக்ட். மாப்பிள்ள வந்தாச்சு, நான் சொன்னதெல்லாம் கவனமா கொஞ்சம் வச்சுக்கமா. என்ன சார், என்ன இவ்வளோ லேட்டு? ஆமாம்மா, இன்னைக்கு சைட்டில் கொஞ்சம் வேலை அதிகம். இந்தா, இது மாமாக்கு, இது ஜெனிக்கு கொடுத்துரு. அத்தைக்கு? உன் மனசு எனக்கு தெரியாதா செல்லம்? அம்மாக்கு, அக்காக்கு, அத்தானுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம். ஐயோ, வயிறு ஃபுல்லுமா, இப்போதான் அம்மா வீட்டில் சாப்பிட்டு வரேன். அம்மா வீட்டில் சாப்பிட்டாச்சா? என்னம்மா, மாப்பிள்ள எங்களுக்கும் ஜவுளி எடுத்துன்னு இருக்காரா? ஆமாப்பா. ஏஞ்சல், இனிமேதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த அம்மா சாப்பாடும் போட்டு மாப்பிள்ளை என்னெல்லாம் சொல்லி விட்டாங்களோ. நீ ஒருத்தி இங்க சாப்பிடாம இருக்கும்போது அவர் ஏமா அங்க சாப்பிட்டாரு? பாத்துக்க ஏஞ்சல், நீ எச்சரிக்கையா இரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்பா சொல்ற மாதிரி இருக்குமோ? என்ன ஏஞ்சல், சாப்பிடாம உட்காந்துருக்க? உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா நீங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. சாரிடா செல்லம், இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு மட்டும்தானா இல்ல எப்பவுமே வா? எப்பவுமே தாம்மா. இப்படி சாப்பிடாம இருந்தா ஹெல்த் என்ன ஆகும்? வா போய் சாப்பிடலாம். அப்பா,
ம், சுகர் மாத்திரையும் என்னம்மா? ப்ரெஷர் மாத்திரையும் போடாம படுத்துட்டீங்களா? ஓ சாரி சாரி. இந்தாங்க. குட் நைட்மா. குட் நைட் பா. ஆ, கல்யாண நாளுக்கு முன்னாடியே வந்து டேரா போட்டாங்க. என் பிள்ளைக்கு எவ்வளோ செலவாகுமோ, அவன் என்ன பாடுபட போறானோ. கவலைய பாரு. அதுக்கு நாம என்னமா செய்ய முடியும்? முடியும். அதுக்கு செலவாகிற பணத்தை உன் கையில இருந்து கொடு. நான் ஏன் கொடுக்கணும்? அதானே பொண்டாட்டி சொல்றபடிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். எதுல போய் முடிய போதோ. அதனால என்ன தப்பு? ஒய்ஃப் சொல்றபடிலாம் கேட்டு நடக்கிறது என்ன தப்பா? இடையில இடையில தான் நீங்க 2 பேரும் சொல்லபடி ஆடுறானே, அப்புறம் என்ன? இந்த முறைப்பு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பொண்டாட்டிய லட்சணமா பின்னால வா. பொண்ணை கட்டின மருமனாச்சேன்னு பார்க்குறேன். குட் மார்னிங், எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பாடம் படிக்க போறோம் தெரியுமா? சிரிப்பு. சிரிப்பு பிடிக்காதவங்க யாராவது உண்டா? கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னா, கலை உலகில் கலைவாணர். அவர் சிறப்பு என்ன அப்படின்னா, சிரிக்க மட்டும் வைக்க மாட்டாரு, சிந்திக்கவும் வைப்பாரு. சரியா? ஐயோ, இவங்க என்ன இந்த நேரத்துல? சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட பேசணும். இப்ப பேச முடியாத அத்தை, கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கேன். உனக்கு நான் பாடம் நடத்துறேன். சாரி அத்தை, அப்புறமா நான் ஃபோன் பண்றேன். நானே கூப்பிட்டு பேசுறேன். வைக்கிறேன். சுச்சாப்பா பண்ற நீ இரு ஒன்னு. என்னம்மா? உன் பொண்டாட்டி என்ன பெரிய இவ்வளாடா? என்னாச்சுமா? நான் ஃபோன் பண்ண பேச மாட்டேங்கிறா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்றா. என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? ஏம்மா, கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாமா, அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. என்னடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? அப்புறம் எப்படிடா பேச சொல்ற? மா, சைட்ல வேலை அதிகமா இருக்குமா, நானே உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். செல்ல வேற சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்கு. நீ என்னடா கூப்பிடுற? நானே வர்றேன்டா. போங்க வெளியே. யார் வீட்டுல வந்து யார் தங்குறது? என்னம்மா, என்னடா எப்படா வீட்டை லாட்ஜா மாத்தன? கண்டவங்கள வந்து தங்குற மாதிரி? சீச்சி. ஏஞ்சல் ஃப்ரெண்டோட அக்காவும் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்கம்மா. நான் தான் அவங்கள இங்கே தங்க வச்சிருந்தேன். ஆஃபீஸ் விஷயமா வந்திருந்தாங்க. ஆமா, எங்க அவங்க? வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா அத்தை? நான் போட்ட பொருள் அப்பயே பறந்து போயிட்டாங்க. என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க? பிறகு எப்படி பண்றது? ஸ்டெல்லா, அம்மா, ஒரு குட் நியூஸ். அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. வாழ்த்துக்கள் அண்ணி. ஸ்டெல்லா அம்மாவை போறா, நான் அப்பாவை போறேன். ராபர்ட் தாய் மாமாவை போறான். நம்ம ஏஞ்சல் அத்தையாக போறா. இப்பதான் டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். அம்மா,
நல்ல செய்தி சொல்லியிருக்க. என் மனசு இப்ப எவ்வளவு குளிர்ந்தாப்புல இருக்கு தெரியுமா? கொண்டா ஸ்வீட் கொண்டா. இந்தாங்க ஸ்வீட் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த முத நீ சாப்பிடு ஸ்வீட். ராபர்ட், நீ எப்போ ஸ்வீட் தரப்போற? நடந்துட்டாலும் சரி சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா இனி எல்லாத்தையும் பாத்துக்குவேன், எல்லா வேலையும் செய்வேன். வா ஸ்டெல்லா. மாப்பிள, சும்மாவே உன் அக்கா ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இனி செய்வா? அத்தை அடிக்கிற கமெண்ட்டை பாரு. அம்மா அடிச்ச கமெண்ட்ல நானே அடிப்பிட்டேன். நல்ல வேலைம்மா, பிரச்சனை பெருசா இருக்கும்னு நினைச்சேன். அக்கா கொடுத்த சந்தோஷத்துல அம்மா கூல் ஆயிட்டாங்க. உங்க அம்மா லிமிட் தாண்டி பேசுறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி நான் சாரி கேட்கணும். ஏங்க, நமக்கு இப்ப குழந்தை வேண்டாம், நாம தானே தள்ளி போட்டிருக்கோம். இது உங்க அம்மாக்கு தெரியுமா? ஏன் இப்படிலாம் பேசுறாங்க? எங்க அம்மா சார்பா நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்டா செல்லம். நான் கிளாஸ் நடத்துறப்ப ஃபோன் பண்ணாங்க, என்னால பேச முடியல. அதை சொல்ல விடுறாங்களா? அதுக்குள்ள கோவப்படுறாங்க. ஐயோ, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்க கட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் ட்ரை பண்றேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப். கூல்டா செல்லம், கூல் 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 கூல். என்ன மட்டும் சொல்லுங்க. ஆமா, ஜெனி ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே ஜெனியும் மாமாவும் போனாங்க. காலையில தான் வருவாங்களா? ஆமா. என்னம்மா ஏசி போடாம இருக்க? ஏசி போட்டு விடவா? ஏசி வேண்டாங்க, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. இங்க பார்சல்ல உங்க அம்மா உன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. நீயும் உன் அம்மா மேல ரொம்ப அன்பா இருக்க. ஆனா உங்க அம்மாவோட விழுத்திரம் உனக்கு வேண்டாம். ஏஞ்சல் ரொம்ப நல்ல பொண்ணுமா. ராபர்ட் ரொம்ப பாசக்காரன். அவங்களோட வாழ்க்கையில நம்மளால எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னம்மா அப்படி பாக்குற? நானும் ஒரு மனுஷன்தாம்மா. எனக்கும் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஆனா உங்க அம்மா குடும்பத்துல பெரியவங்க, அவங்கள நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நீ என் ஒய்ஃப், உன்கிட்ட நான் சொல்லலாம். இதை ஒரு ஆர்டரா எடுத்துக்க வேண்டாம், ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துக்கோ. இதை நான் ஆர்டராகவே எடுத்துக்கிறேங்க. நீ சந்தோஷமா இருக்கணும். அது உனக்கும் நல்லது, நம்ம குழந்தைக்கும் நல்லதுமா. வாங்க சார். வாழ்த்துக்கள். சாப்பிட்டு போங்கய்யா. ஓகே ஓகே. மாப்பிளே, இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். காட் bless யூ. வாங்க சார். ஹலோ, ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காட் bless யூ. சாப்பிட்டு போங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ முதலாளி, முதலாளி, நான் ராஜன் பேசுறேன் முதலாளி. என்ன சொல்லு? இந்த ஜெகன் பேர் இருக்கான் பாருங்க, அவனை அந்த மூலக்கரப்பில இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொன்னே இல்ல? ஆமா சொன்ன, என்னாச்சு? கொண்டு போயிட்டாயா? என்னப்பா சொல்ற? 5 லட்சம்? ஆமா முதலாளி. உண்மையா சொல்ற? உண்மையா சொல்றேன் முதலாளி. வீட்டுக்கே வரலையா? இரு, எல்லா ராபர்ட் பெயரால வந்து இரு வச்சுக்கிறேன். வாங்க சார், எங்களை வாழ்த்துங்க. என்னன்யா வாழ்த்துறது? ஒன்னால எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு தெரியுமா? வேற எப்படி வாழ்த்துறது? உங்க மருமகன் ராபர்ட் சொன்னான்னு சொல்லி ஒரு பையனை வேலைக்கு வச்சேன். ஆமா, ஜெகன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஜெகன் என்ன சார் பண்ணா? என் 5 லட்சம் ரூபாய் பணத்தோட ஓடி போயிட்டாங்க. எங்க ஸ்டீவன் முதலாளி என்னை இன்னும் நல்லா பார்த்து நானும் அவருக்கு நம்பிக்கையா நடந்து அடக்கொடுமை அடக்கொடுமை. இந்த ஆளு சொல்லியாட அந்த பையனை வேலைக்கு சேர்த்து விட்ட. நம்பி மோசம் பேட்டியடா மகனே ராபர்ட். அத்தை, நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. சீ விடுடி, இதெல்லாம் உன்னால வந்ததுடி. என் மகன் என் கூட இருந்தா இந்த நிலைமை வந்திருக்க மாட்டி அவனுக்கு. இந்த பாருங்க, உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க. ராபர்ட், மரியாதையை சொல்றேன், 5 லட்சம் ரூபாய்க்கு நீதான் பொறுப்பு. 5 லட்சம் ரூபாய் தரலன்னா
ஏய் தூக்கிடுவோம் உன்னை. சாரி மாப்பிள்ள. யாருக்கு வேணும் உங்க சாரி? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? பிறகு எப்படி சொல்ற? ஐயோ அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை நான் தாண்டி பேசுவேன், பிறகு யார் வந்து பேசுவா? என்ன நீங்க எங்க அக்கா வாடி போடுன்னு பேசுறீங்க? நீ பேசக்கூடாது. ஜெனிஃபர், நீ சும்மா இரு. என் மாமியாருக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சாரி அத்தை, அவளை மன்னிச்சிருங்க. இனி மன்னிப்புக்க இடம் இல்லடி. சார் என்னாச்சு? எங்க ஊர் பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதான்னு சொல்லி நான் தான் மாப்பிள்ளை சொல்லி வேலையில் சேர்த்து விட்டேன். சரி, நானும் அவனை சேர்த்து விட்டேன். அவன் என்னடானா அவன் முதலாளி வீட்டுல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். இப்ப அந்த பணத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு ஸ்டீவன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ, நீ அப்ப பணம் கட்டணும், அந்த மனுஷன் கட்டுவாரு. என்னங்க, உங்க அம்மாவை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன் அவங்க ஏன் பேசக்கூடாது? அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி. என் சொல்லு கேட்டு என் கூட இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? அவ பேச்சு கேட்டு நீ சீரழிந்து நிக்கிறியே. உங்க கூடவே இருக்கணும்னா உங்க பிள்ளைக்கு இது கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஏய், உங்க அப்பா பண்ண தப்பு பேசுற? உருக்குடா அவளை. என் பொண்ணு அடிக்காதுங்க மாப்பிள்ள. என்ன அடிங்க? உன்னை அடிச்ச பத்தவையா உதைக்கணும். நீ எல்லாம் பெரிய மனுஷியாம்மா. நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? எல்லாரும் பெத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ என்னங்க மாப்பிள்ள, என் பொண்ணு வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சல் பண்ணுவேனா மாப்பிள்ள? அதான் பண்ணிட்டியா? என்னத்தையா பண்ணிட்டேன்? யார் யார எங்க நிறுத்தி வைக்கன்னு தெரியாது நீ ஐயோ அப்பா, என்ன பார்த்தா பேசுற? அப்பா இல்லம்மா, உன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். அதை நானே சரி பண்ணிடுறேன். நீ இந்த வீட்டுல இருந்து வாழ்ந்தது போதுமா? வாமா. ஐயோ அப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? நீ என்ன சொல்றது? உன் பொண்ணுங்க எதுக்கு? ஏஞ்சல், என்னங்க? ஏஞ்சல் மகளே. என்னங்க? அது விடுங்க அத்தை. ஏஞ்சல். என்னங்க? ஏஞ்சல். அப்பா, நீ போட்ட ஆட்டத்துக்குலாம் முடிவு கட்டிட்டேன்டி. என் மனசு மாறாது.
எதுக்கு வந்த நீ? எப்போ வந்த நீ? உன்னால ஆகாத வெளியே தெரியாச்சுலா? அம்மா என்னம்மா நீங்க? ஏன் வரக்கூடாது? எதுக்கு வரக்கூடாது? இது என் வீடு, என் புருஷன் வீடு. அதான் தொலைஞ்சு போன பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு ஸ்டீபன் சார் வந்து சொன்னார்ல, அப்புறம் ஏன் எங்களையே குத்த சொல்றீங்க? இங்க எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. நான் வெளியே போகணும்னு அவர் சொல்லட்டும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை விட்டு என்ன பிரிக்க மரணத்தால மட்டும்தாங்க முடியும். ஏஞ்சல், என்ன அப்படி கூப்பிடாதீங்கப்பா. எதை வச்சு நான் இங்க வாழக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை நீர்க்குமிழி மாதிரி. அது வந்த வேகத்துல அது உடனே போயிடும். அதையேப்பா நீங்க பெருசாக்குனீங்க? என் மனைவி எனக்கு என்னமா துரோகம் பண்ணா? அவளை எதுக்குமா வெளியில பிடிச்சு தள்ளுன? நீ அவளை வெளியில பிடிச்சு தள்ளும் போது நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ராபர்ட், மா, எப்படி நான் உன்னை விட்டு வந்தப்ப உன்னால தாங்க முடியலையோ அத மாதிரிதாம்மா ஏஞ்சல் என்னை விட்டு போனப்பையும் என்னால தாங்க முடியல. அதை செய் இதை செய்ன்னு நீங்க எனக்கு சொல்லலாம், அது தப்பு இல்ல. ஆனா புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்டீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப தப்பு. என்னம்மா அப்படி பாக்குற? மா, ஏஞ்சல் தனி மனுஷி இல்லம்மா, அவ என்னில் பாதி. அவளை என்னை விட்டு பிரிச்சுட்டேனா நான் ஒண்ணுமே இல்லம்மா. அப்பா, தெரியாம தான் கேக்குறேன். எனக்காக எத்தனை வரம் பார்த்து அவரை செலக்ட் பண்ணீங்க. எப்படிப்பா உங்களுக்கு இவரை பிடிக்காம போச்சு? ஏமா, எனக்கு ஒரு நல்ல அழகான படிச்ச குடும்பப்பாங்கான டீச்சர் பொண்ணு கிடைச்சிருக்கான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட. எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்தீங்க. அதை நீங்க கலைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். கரெக்டா சொன்னீங்க. உன்னை போய் நான் சங்கடப்படுத்திட்டேமா? உன் மனசை புரிஞ்சிக்காம என்ன மன்னிச்சிருமா? அத்தை, நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது அத்தை. உங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வரக்கூடாது. உங்களை நான் அம்மாவா தான் பாக்குறேன், அம்மாவா தான் பாக்குறேன். வாங்க 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 வா மகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. ஏஞ்சல், உன்னோட அன்பு என் கண்ணை திறந்துருச்சு. அண்ணே, இவ்வளவு அருமையான பிள்ளையை பெற்று உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேனே. மன்னிச்சிருமா தங்கச்சி. இவ்வளோ அருமையான பிள்ளை பெத்தனா உன்னை என்னெல்லாமோ பேசிட்டம்மா. நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற பெருந்தன்மை நமக்கு இல்லாம போச்சம்மா. வீணான தலையீடு நீ வேண்டாமா. மாமா, எங்க அம்மா அவங்களோட மருமகளை மகளா ஏத்துக்கிட்டாங்க. நீங்க எப்படி? அதான் அதை நீங்க கேட்கவே வேண்டாம். அதான் என் மக சொல்லிட்டாளா மாப்பிள்ள. மாப்பிள்ள, திருமண நாள் வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான gift. நான் வாங்கிட்டு வந்தேன், கொடுக்க முடியல, இப்பதான் கொடுக்க முடியுது. அக்கா, அத்தான் உங்க கல்யாணம் நடந்ததுமா பெரிய பிரச்சனை வந்தது. ஆனா இப்போ கடவுள் கிருபையால 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு போட்டோ எடுக்கிறேன். ராபர்ட், ஏஞ்சல், இனிமே வாழ்க்கை போற சந்தோஷம்தான். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தலையீடு என்ற நாடகத்தை இவ்வளவு நேரமாக பார்த்து என்ஜாய் பண்ணினீர்கள். மிகுந்த சந்தோஷம். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துக்களாக நாங்கள் நம்புகிறோம். இதே போல கிறிஸ்துவ குடும்பங்கள் பல பிரச்சனைகளினால் பிரிந்து சிக்கி தவிக்கின்றனர். இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக திருநெல்வேலி திருமண்டலமானது கடந்த 3 வருடங்களாக நல்ல ஆலோசனை திருப்பணி என்ற இயக்கத்தை ஆரம்பித்து மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன. இப்பொழுது ரெவரண்ட் ஸ்டீபன் முல்லர் அவர்கள் நல்ல ஆலோசனை திருப்பணியை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா, விசிடி ஊழியங்களை பற்றி சொல்லுங்கய்யா. இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விசிடி ஆனது 2வது வெளியீடாக எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக நான் வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய 1வது வெளியீடு என்பது ஈகோ என்று சொல்கிற சிடி. அது இந்த ஈகோ என்ற சிடி வெளியிடக்கு முதல் காரணம்
நம்முடைய மக்கள் மத்தியில் அதிகமான படிப்பு இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் அதே வேளையில் ஒரு குடும்பம் சேர்ந்து வாழ்வதற்கு விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல் இருக்குது. ஆகவே விட்டு கொடுக்கும் தன்மை வளர வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய ஈகோவை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் முதல் வெளியீடாக ஈகோ வெளியிட்டோம். இப்போ இந்த ரெண்டாவது வெளியீடு தலையீடு. நிறைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் திருமணமான பின்பு வாழ்க்கையில் தலையிட்டு அவங்களுடைய முடிவில் எடுப்பதற்கு ஒரு விடாமல் இவங்களே நினைச்சாங்க, எல்லா காரியங்களுக்கும் முடிவெடுக்கிறாங்க. ஆகவே இந்த வேளையில் இது தலையீடு என்பது அநேக பெற்றோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினச்சி தான் நாங்கள் இந்த ரெண்டாவது வெளியீடாகிய தலையீடு வெளியிட்டிருக்கிறோம். இந்த சிடியுடைய முழுமையான நோக்கம் என்னவென்றால், நிறைய மக்கள் கவுன்சிலிங்காக வராங்க. ஆனால் அந்த கவுன்சிலிங்கில் முக்கியமான காரணத்தை நம்ம பார்க்கும்போது குடும்பங்களில் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோராக இருக்கிறாங்க. ஒருவேளை இது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, பிள்ளைங்க திருமணமான பின்பு அவங்க சுயாதீனமாக வாழ்க்கையில் முடிவெடுப்பதற்கு பெற்றோர் விடுதலை கிடையாது. சின்ன பிரச்சனைனாலும் உடனே தலையிட்டு நானே உனக்கு உன் பிரச்சனையை மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லி தலையிடுறாங்க. உண்மையிலே அவங்க பார்வையில் உதவி செய்த மாதிரி இருந்தாலும் நிறைய குடும்பங்களில் அது உதவியாக இல்லை, பிரச்சனையாக மாறி போகுது. அதனால் இந்த சிடி வழியாக அவங்க பார்க்கும்போது நல்ல ஒரு கருத்து அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம தலையிடுறது தவறு என்பதை உணர்வுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக எல்லாருமே இந்த விசிடியை பாருங்கள். மற்றவர்களுக்கும் ஜஸ்ட் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்க நிச்சயமாக மாற்றம் வருவாங்க. விசிடி மூலமாக மட்டும்தான் நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்களா? இல்லை, நாங்கள் இன்னும் புத்தகத்தின் வழியாக கூட நிறைய கருத்துக்களை மக்கள் சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக இனிதான இல்லறம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். இதனுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா, புதிதாக திருமணமாக போகிறவங்க அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். இதே மாதிரி ஒரு ரீசெண்டாக வெளியிட்ட ஒரு இதழ் ஒன்று உண்டு. இந்த இதழுடைய நோக்கம் என்னன்னா, நிறைய பேர் திருமணமே பண்ணாமல் வாழலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணத்துடைய நோக்கத்தை குறித்து இந்த புத்தகத்தில் நாங்கள் என்ன எடுக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். என்ன பாருங்கள், நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் சிக்கலில் மாட்டிடும் செய்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக உதவி செய்ய நினைக்கிறேன். அதுவே மாணவர்கள்லாம் இன்றைக்கி எப்படிமோ வாழ்கிறாங்க, படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் படிப்பதற்கு உதவியாக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறோம். என்ன பாருங்கள், இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பான்ராக் போன்றவருக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்கள மீட்பதற்காக இப்படிப்பட்ட புத்தகங்களை தலைப்பு பல்வேறு விதமான தலைப்புகளோட வெளியிட்டுருக்கிறோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டு இருக்க போகிறோம். அது நோக்கம் இருந்தால் இந்த சமுதாயத்தில் எப்படியாவது ஆண்டோடைய கிருபையினால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். புத்தக ஊழியத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. இப்பொழுது மக்களிடையே ரீடிங் ஹேபிட் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. நான் இப்படி தரமான நல்ல புக்குகளை வெளியிடுவது மூலமாக மக்களுக்கு வாசிக்கின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கலாம். நீங்கள் இப்படி புத்தகத்தின் மூலமாக மட்டும்தான் ஊழியம் செய்கிறீர்களா, அல்லது நேரடியாக மக்களை சந்தித்து பேசி அவர்களுக்கு ஆலோசனை செய்து உதவி செய்கிறீர்களா? சரியாக கேட்டீங்க. நாங்கள் நேரடியாகவும் மக்களோட இந்த நேரடி தொடர்பு வச்சுருக்கிறோம். எப்படின்னா, நாங்கள் கவுன்சிலிங் சென்டர்னு சொல்லி தனி ஒரு சென்டரே எடுக்கிறோம். 100ஆம் மண்டபத்தில் இயங்கிட்டு இருக்குது. அதில் ஒரு கவுன்சிலிங் செல் வச்சுருக்கிறோம். அதில் டெய்லி மக்கள் வராங்க. எல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. மாணவர்கள், பெற்றோர்கள், இன்னுமாக திருமணமாகி திருமண முறிவுக்கு நோக்கி கொண்டிருக்கிறவங்க, இப்படின்னு சொல்லி எண்ணற்ற மக்கள் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான நேரம் கொடுத்து அவங்க நேரடியாக கவுன்சிலிங் பண்ணி உதவிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊழியர்கள் ஒருவேளை அதர் பார்ட்டி பீப்புள் வெளியே இருப்பாங்கன்னா அவங்களே நேரடியாக போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க இல்லங்களுக்கு சென்று நேரடியாக கவுன்சிலிங் செய்ய போகிறாங்க. இவ்வாறு நேரடியாக ஊழியர் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அநேக தற்கொலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அநேக மாணவர்கள் மீண்டும் படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் பெற்றிருக்காங்க. நம்முடைய பகுதியில் பல கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கின்றன. இதில் பல மாணவ மாணவிகள் பல பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய பணி என்ன? சரியான கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு மாணவர்கள் பருவம் என்பதே அவங்களுடைய உணர்வுகள் முற்றிலுமாக மாறுபட்டு காணப்படுது. இப்போ பாருங்க, மாணவர்கள் மத்தியில் கொலை வெறித்தனம் செய்கிற அளவுக்கு கூட ஏற்படுது நடந்துச்சு. அப்போ நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு இப்போ இருக்குது. இப்போ
இப்போ ஆசிரியர்கள் மாணவர் உறவு வந்து பாதிக்கப்பட்ட சூழலில் போயிட்டு இருக்குது. என்ன பாருங்க, இப்போ டாஸ்மாக் கடைகள்லாம் நிறைய வந்திருக்குது. சின்ன பசங்களாக இருக்கும்போதே மாணவ பருவத்திலேயே போய் குடிக்கிறாங்க. அப்போது இந்த பருவத்தில் மாணவர்களை சரியாக வழி நடத்துறது முக்கியமான கடமை என்று நாங்கள் நினச்சி அவங்க மத்தியில் ஊழிச்சிட்ருக்கோம். எப்படி செய்யணும்னா, எங்களுடைய ஊழியர்கள் அங்கே போய் அவங்களோட பேசுகிறாங்க, தனிப்பட்ட விதத்தில் அவங்களுடைய பிரச்சனையை கேட்குறாங்க, கேட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இதனால் படிக்க முடியாமல் தவிக்கிற பசங்க வந்து நல்லா படிக்கிறதுக்கு உணர்வு ஊட்டப்பட்டுருக்கிறோம். குடிக்கிற பசங்க இன்னும் பாம்டாக் போன்றவர்களை பயன்படுத்துகிற மாணவர்கள் மனமாற்றம் பெற்றுறாங்க. இன்னும் பெண் பிள்ளைகள் தவறான போகாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு அவளுக்கு இந்த நல்ல விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்கோம். இப்படி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நடைபெறுது. அக்னாமிக் ஓரியன்டேஷனாகவும் என்ன பண்ணுறோம், அவளுக்கு உதவிச்சுட்டு வர்றோம். என்னோட பாருங்கள், சீர்திருத்த பள்ளின்னு சொல்கிற கூர்நோக்கில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மாணவ பருவத்திலேயே பலவிதமான தவறுகள் செய்து போலீஸாரால் அவர்களெல்லாம் என்ன செய்யிருக்காங்க, தனியாக கூர்நோக்கு பள்ளிகளில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மத்தியிலையும் நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை மாற்றம் உருவாவதற்காக நாங்கள் முயற்சி செய்துக்கிட்டுருக்கோம். மாணவர் மத்தியில் நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீங்க. இது வருங்கால மாணவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இப்போ முதியோர் பலர் இதே போல் முதியோர் இல்லத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்கியிருக்கிறாங்க. அதே போல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வியாதிஸ்தர் பலர் வியாதியோடு மட்டுமல்லாமல் மனதளவில் சோர்வுற்று காணப்படுகின்றனர். அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறீர்களா? கரெக்டாக கேட்டீங்க. ஆனால் நீ சொன்னது ரொம்ப உண்மை, ரொம்ப நீடிப்போம். ஏன்னா நிறைய முதியோர்களில் வந்து பிள்ளைங்க வந்து எளிதாக என்ன செய்கிறாங்க, விரட்டி விட்டுறாங்க. பெரிய பணக்காரர்களே ரொம்ப தனிமையில் வாடி தவிக்கிற சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட முதியோர்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்க்கை உதவி செய்கிறோம். சில முதியோர்கள் வந்து பிள்ளைகள் நினச்சி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அவங்களோட வேதனையை நீக்கிற அளவுக்கு எங்களுடைய ஃபெல்லோஷிப் அமைது. அதே வேளையில் மருத்துவமனையில் பாருங்கள், அநேக நோயாளிகள் தனிமையில் வாடி ஒரு பெரிய பய உணர்வுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பய உணர்வை நீக்குவதிலையும் எங்களுடைய ஊழியர்கள் வந்து நிச்சயமாகவே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணனால ஒரு பெரிய மாற்றத்தை வந்து குறிப்பாக திருவிழிப்பதில் நாங்கள் செய்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மன அளவில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தெருக்களில் அலைகிறாங்க. அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய தேவைகளை யார்ட்டையும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் சில வேளையில் ஏதாவது ஹோட்டலில் வெளிக்கிடக்கிற அந்த இலைகளை எடுத்து சாப்பிட்றாங்க, இல்லைன்னா சாக்கடைகளுக்கு தண்ணியை போய் கோரி குடிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, அவங்களுக்கு உதவி செய்வதற்காக இப்படி ஒரு சின்ன உண்டியல் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து அநேக மக்கள்கிட்ட கொடுக்குறோம். இதில் அவங்க போடுற பணத்தை 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் தினமும் மத்தியானம் தோறும் அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ தெரு தெருவாக போய் அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுத்து வர்றோம். அதேபோல் தண்ணி கொடுக்குறோம், உடை சரியில்லட்டா அவங்களுக்கு பெட்ஷீட்டு கொடுக்குறோம். இதன் மூலமாக வந்து உண்மையிலே நாங்கள் வந்து எங்களுடைய அன்பை வந்து அந்த மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வசனம் சொல்கிறது. உண்மையிலே ஐயா, இது மிகவும் மகத்தான பணி. உண்மைதான். இன்னும் கூட ஒரு பணி செய்துட்டு இருக்கோம். நம்முடைய பகுதியில் மக்கள் பலர் வந்து வேலை நிமித்தமாக வந்து பல்விதமான நகரங்களுக்கு மாறி போயிட்டுருக்காங்க. குடும்பங்கள் வந்து மற்ற குடும்பத்தோடு தொடர்பு எல்லாம் மிகவும் குறைஞ்சி போயிட்டுருக்குது. இதனால் திருமண காரியங்களில் வந்து மக்கள் மிகுந்த கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய திருமண சார்பாக ஒரு திருமண தகவல் மையம் வச்சுருக்கிறோம். இதில் ஆன்லைன் மூலமாக கூட www.csi-matchmaker.in என்று சொல்கிற அந்த வெப்சைட் வச்சுருக்கோம். இதனோட பதிவு பண்ணி பலர் பயன்படுறாங்க. அநேக குடும்பங்கள் இதன் வழியாக இணைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல்வேறு பணிகள் வந்து எங்கள் ஊழியத்தின் வழியாக செய்துட்டு இருக்கிறோம். திருநெல்வேலி திருமண்டலம் நல்ல ஆலோசனை திருப்பணியின் மூலமாக பலர் பயன்பெற்று வருகிறார்கள். இதில் நாமும் இணைந்து ஜெபத்தாலும் காணிக்கையாலும் தாங்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.